ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த வெண்டைக்காய் செடியை வந்து நம்ம ஜூஸ் ஆக்கி கிட்டத்தட்ட வரவேற்பு எடுத்து தான் நம்ம அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கும் போது அது வந்து அழுக்கெல்லாம் வந்து க்ளீனாக ரெடியாக வெளியே வரும். நம்ம எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த வெண்டைக்காய் செடி வரவேற்பு வச்சு நம்ம அதுக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரிஜினல் நாட்டு வெள்ளம் நம்ம எடுத்துக்கலாம். பால் மண்ணு ஊற்றி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் ஜூஸ் எடுத்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இது கொதிக்க வச்சு அந்த அரைக்கு தனியாக பிரிஞ்சு செப்பரேட்டாக வரும்போது அதை நம்ம எடுத்து வேற ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டாக கொதிக்க வச்சோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு 2 ஹவர்ல வெள்ளை மாதிரி வரும் நம்ம கைக்கு. அதெல்லாம் 10% மட்டும்தான் இருக்கு. 2 நிமிஷத்துலேயே இறங்கிட்டு ஸ்லோவாக நம்ம அடுப்பு வந்து பொறுமையாக நம்ம ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம தண்ணி இங்கே இருக்கு தண்ணியில் வச்சு செக் பண்ணி பார்த்து பதம் வந்த பிறகு நம்ம இருக்க முடியும். அவ்வளோ நாட்டு வெள்ளம். இதோட கலர் பார்த்தா நம்ம சாக்லேட் கலர் மாதிரி தான் வரும். எந்த கெமிக்கல் எந்த ஒரு கலப்படம் இல்லாத ஒரிஜினல் நாட்டு வெள்ளம்ன்றது நம்ம தானே இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு ஆறுன பிறகு நம்ம சீ ஊட்ட போட்டு ஊட்ட பிடிக்க வேண்டியது.